வெல்கம் டு நிலா அண்ட் மம்மி vlog. நம்ம இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 1 கப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் பைனாப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்காங்க. பாக்கி 1/2 கப்பை கேசரியில் அப்படியே குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி இதில் வறுத்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு 8லேருந்து 10 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி நல்லா பொன்னிறம் வர வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது கிஸ்மிஸ் வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க, வேமாவே இது கரைஞ்சி போயிடும். அதனால தான் இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததும் இதையும் ஒரு தனியாக எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கொஞ்சம் நெய் இருக்குது, அதே பாத்திரத்தில் நான் இன்றைக்கி 1 கப் ரவா எடுத்துக்கிறேன். ரவா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை இதை வறுத்துக்காங்க. அதே நெய் போதும், எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துட்டு அதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது கேசரி பண்ணுறதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் பைனாப்பிள் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால 2 பங்கு போதும். இப்போது தண்ணி கொதித்து வர்றப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க பைனாப்பிள் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் இந்த மாதிரி பைனாப்பிளை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது பைனாப்பிள் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும். இந்த மாதிரி கொதி வர்றப்போ நம்ம இது கூட வறுத்து வச்சுருக்கிற ரவாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டிடுங்க. ஏன்னா ரவா டக்குன்னு அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும், கெட்டியாயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக நான் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்காங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நெய் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போது இது கூட 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் மீடியம் இனிப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால 1 கப் எடுத்திருக்கேன் 1 கப் ரவைக்கு. நீங்கள் ஜாஸ்தி சர்க்கரை சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்காங்க. சர்க்கரை ஆட் பண்ணதும் இந்த மாதிரி அதிலிருந்து சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். ஆனால் அது ஒரு நிமிஷத்துலேயே நல்லா அது வத்திரும். இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அந்த சர்க்கரை எல்லா கேசரி கூட மிக்ஸ் ஆகணும். இப்போது நான் இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் பிடிக்கும்னா சேர்த்துக்காங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் ஆட் பண்ணி ஒருத்தர் நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கேசரி ரெடி ஆயிடுச்சு. பைனாப்பிள் கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.